இருக்காங்களே, நம்ம என்ன செய்யணும்? ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் பாட்டில். அந்த மாதிரி பாட்டு கூட தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸ்வாகத்தை வந்து எதிர்நீச்சல் படத்தில் குமார் சார் இசையமைத்தது, வாலி அண்ணா எழுதினது, டிஎம்எஸ் ஐயா அவர்களும் சுசீலம்மா பாடின அடுத்த அம்புஜத்தை பார்த்தேன். அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேடா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேடா. ஏன்னா அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேடா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேடா. அடிச்சாலும் குடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கரா, அடிச்சாலும் குடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கரா. அடிச்சது கொண்டு புடிச்சது கொண்டு புடவைய வாங்கிக்கரா, பட்டு புடவைய வாங்கிக்கரா. அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேடா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேடா. அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நம்ம கேண்டி, அவ சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்கறாண்டி. பட்டோ அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நம்ம கேண்டி, அவ சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்கறாண்டி. மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாண்டி, மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாண்டி. சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி, பட்டு புடவைக்கு ஏதடி. அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நம்ம கேண்டி. உங்களுக்குன்னு வாக்கப்பட்டு என்னத்தை கண்டா பட்டு, உங்களுக்குன்னு வாக்கப்பட்டு என்னத்தை கண்டா பட்டு. பட்டு கிட்டு பேர சொல்ல பிறந்திருக்கே ஒரு லட்டு, பட்டு கிட்டு பேர சொல்ல பிறந்திருக்கே ஒரு லட்டு. நாளுங்கிழமையும் போட்டுக்க ஒரு நகை நட்டுண்டானேக்கு, நாளுங்கிழமையும் போட்டுக்க ஒரு நகை நட்டுண்டானேக்கு. எட்டு கல்லு வேசரி போட்டா எடுப்பாயிருக்கும் மூக்கு, எட்டு கல்லு வேசரி போட்டா எடுப்பாயிருக்கும் மூக்கு. சட்டியில் இருந்தா ஆப்பையிலே வரும் தெரியாதோடி நோக்கு, சட்டியில் இருந்தா ஆப்பையிலே வரும் தெரியாதோடி நோக்கு. எப்போ இருந்தது இப்போ வரதுக்கு எதுக்கெடுத்தாலும் சாக்கு. அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேடா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேடா. ஸ்வாகத்தா, பியூட்டிஃபுல் சாங் செலெக்ஷன். எல்லாருமே 3 பேருமே ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணியிருக்கீங்க சாங்ஸ். ரொம்ப வெக்கமாக இருக்குல்ல, கூச்சமாக இருக்குல்ல இந்த பாட்டு ஸ்டேஜில் பாடும்போது. பட் சிங்கர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? வி மஸ்ட் ஆல்சோ நோ டு ஆக்ட். இந்த மாதிரி சாங்ஸுக்கு அந்த அந்த அச்சம் அந்த வெக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட பெஸ்ட்டு வராது. அந்த பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் வி ஹாவ் டு அஸ் அ சிங்கர் பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கணும் நம்ம நின்று பாடும்போது. பட் ஸ்டில் அந்த உள்ளுக்குள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறது, உள்ளுக்குள்ளே அந்த டைனாசரஸ் இருக்குல்ல, அது தெரியணும் வெளியில். நீங்கள் கொஞ்சம் அது ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுங்க. நீங்கள் இல்லைன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த சாங். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது போன ரவுண்ட்லேயே உங்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஆட்டிடியூட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பாடுறதுல ஒரு தப்பும் கிடையாது, நல்லா பாடிருக்கீங்க. லிட்டில் மோர் ஆட்டிடியூட். இந்த பாட்டுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த எனர்ஜி இன்னும் கொஞ்சம் ஒரு 25 to 30% ஜாஸ்தியாக கொடுக்கலாம். சுசீலம்மா, நான் இந்த பாட்டு கேட்கும்போது படத்தை பார்த்தீங்கன்னா சௌகார் ஜானகியம்மா பாடின மாதிரியே இருக்கும். தட்ஸ் இட், வேறு ஒன்றும் இல்லை. லிட்டில் மோர் ஆட்டிடியூட் அண்ட் யூ வில் டெஃபினெட்லி பிப் தி அதர்ஸ் அட் தி ரேஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். மறுபடியும் எங்கே திரும்பினாலும் வாலிங்கிற மாதிரி அவர் எழுதாத பாடல்களே இல்லை, எல்லா ரசனையும் எழுதியிருக்கார். இதில் வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு பாடலை அது எழுதுறது அவருக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அதில் வந்து அந்த அவர்கள் உபயோகிக்கக்கூடிய அத்துணை சொல்லாட்சிகளையும் அவர்கள் இயல்பாக கொண்டு வந்திருக்கிறார். அப்படி சொல்லிக்கொண்டே வந்த கவிஞர் உங்களுக்குன்னு வாக்கப்பட்டு என்னத்தை கண்டா பட்டு, இந்த வாக்குப்படுதல், கணவனுடைய வாக்குக்கு பெண் திருமணம் ஆனோன்னு படிந்தார், அதான் வாக்கப்படுதல்னு பேர். அதான்
அது அந்த கலாச்சாரமும் பண்பாடும் தெரிந்த வாலி அவர்கள் உங்களுக்குன்ன வாக்கப்பட்டு என்னத்தை கண்டா பட்டுக்கிட்டு பேர சொல்ல பிறந்திருக்கே ஒரு லட்டு அப்படி அள்ளி அப்படி இந்தாயா அப்படின்னு அள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்து முத்தாய்ப்பா சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் தெரியாதபடி நோக்குன்னு அடிப்பார். அது கூட மருவி உபயோகப்படுத்துவது. பொதுவாக சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை என்று சொல்லக்கூடிய மணி வயிற்றில் குழந்தை பிறப்பான்ங்கிறது ஆன்மீக நம்பிக்கை. சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும் அப்படிங்கிறதாக மருவி விட்டது. அதை எடுத்து அதை கையாளுகின்ற அந்த பாங்கு சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் தெரியாதோட நோக்கிங்குள்ளே நான் நினைக்கிறேன் வாலி சார் பாட்டு அதுக்குள்ளே சரஸ்வதி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்ன வேணியான்னு சொல்லி சுற்றிலும் இந்த வார்த்தை வேணுமான்னு சுற்றிலும் அள்ளி போட்டிருப்பாங்களோ நினைக்கிறேன். அப்படி பொறுக்கி அப்படி தூக்கி போடக்கூடிய அந்த பேராற்றல் மிக்க ஒரு வாலி. அதை அந்த பாவங்களோடு எங்களுடைய நினைவுகள்லாம் பின்னோக்கி சொல்கிறது. அந்த பாட்டை கேட்டு நாங்கள்லாம் அதை ரசித்த காலங்கள். அதனால் வாழ்க வளர்க.